ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணைமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் இந்துஜா, வயது 83 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிப்பு போக 45,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் தோஷம், அதாவது நாகதோஷம் இருக்கிறதாவும், ஸோ அதை கழிச்சிட்டு திருமணம் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை நாகதோஷம் உள்ள மணமகனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். குறிப்பாக எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஒரு பிளாட் எழுதி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போது கொஞ்சம் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதாகவும், ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிறது இவ்வளோதான் எங்களால் செய்ய முடியுங்கிறதுனாலையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சித்ரா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏல அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்த நிலத்திலே விவசாயம் பார்த்துட்டு கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஊருன்னு பார்த்திங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் இருந்ததாகவும், இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலே தாங்க இருக்கிறாங்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், என்னோடய குழந்தைகளாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் வீட்டோட மாப்பிள்ளையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.